சந்தோஷமான விஷயம் நம்ம நாட்டுக்கு 2 டான்ஸ். லூசு முண்டை கொண்டே பார்த்து பொம்பளை வைக்கிறா பட்டியால பேண்ட் போட்டுருக்கு ஒரு மாதிரியா ட்ரெஸ் போட்டுருக்கு. தம்பி எனக்கு கொண்டை இருக்கு மூடிக்கிட்டு என்ன பேசணும் அதை மட்டும் பேசணும் சரியா? இடம் பொருள் பார்த்து பேசுறது உனக்கு நல்ல சான்ஸ் கொடுக்குறேன். என்ன சான்ஸ்? தவிர ஏதாவது ஏடா கூடமா பேசணும்னு வச்சுக்க. என்ன சார் எப்படி பெஞ்சில ஏறி குச்சி எடுத்து சலார்னு அடிக்கிறாரா? சரி உன்னை நான் என் கம்பு எடுத்து உன் வாயிலே அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வாரு ஒரு குச்சி எடுத்து அடிப்பாங்க. நான் அந்த சாரு கிடையாது, நான் மோசமான சாரு. நீ மோசமான, நீ ஏதாவது தப்பு பண்ண உன்னை முட்டி போட வச்சு மண்டி போட, நீ முட்டி போட வச்சு மண்டி போட வச்சு நீ என்ன பண்ண சொன்னா நான் பண்ணுவேன். என்னது நீ எவ்வளவு பக்கா ரவுடிக்கு தெரியும். கைய பிடிச்சி இழுக்கிறது, என்னை கற்பழிக்கிறது அப்பெல்லாம் வந்துட்டே வச்சுக்க. காவல்துறை ஐயா வந்திருக்கிறாரு, உன் பேரை சொல்லி உள்ள தள்ள விட்டுருவேன். சொல்லு நீ பக்கா ரவுடி முண்டன்னு ஊருக்கே தெரியும். நாடக உலகத்திலே அசிங்க வாச பேசாத ஒரு பெண்மணி யாருன்னா நான் மட்டும் தாட்டா. வெட்டி பேர சோத்ததுக்கிற சுண்ணாமத்துக்கிற சோத்த தாண்டி போட்டாங்க. சமையலிருந்து பேசு, சமயமருந்து பேசு, சில நேரத்தில் பேசாம இருந்து பழகு. மிஸ் ராதாச்செல்வி தங்கராஜ் நல்லா பேசுறீங்க, ஆனா உங்களுக்கு எவ்வளவு வேகமா பேசுறீங்க பக்குவம் தெரியல. யாருக்கு? எனக்கு. அப்புறம் நான் பக்குவமா பேசுறதுனால நீ பக்குவமா நின்னுட்டு இருக்க. என்ன நீ புடுவ? நக்கிட்டு போய்டா. நீ புடிங்கி புடியா? நீ பெரிய உருட்டு உலக பண்ணானே காட்டி கண்டமா வாடி. காட்டுறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் உன்னை உருட்டா தான் வந்திருக்கேன். காட்டுறதுக்கு நான் வந்திருக்கேன். நான் உன்னை போட்டு நீ உருட்டு தான் வந்திருக்கேன். உருட்டி நக்குனேன். நான் நக்கல மாட்டேன். 5 மணி வரை உருட்டுற 6 மணிக்கு பேப்பர் தூக்கிட்டு சோளக்குறி கிளம்பிடுவேன். சரி எங்க நீ உருட்டுற முதல்ல? நீ மேடையில உருட்டு தான். சங்கத்துக்கு போனா உன் புருஷன் வெட்டறவள நிக்கிறீங்க. நீ நல்ல மனுஷன். சிங்கம்பட்டி மேடையில இந்த ராதா செவியோட உருட்டா என் சிங்கம் டீ குடிக்கும்டா. யாரு? உன் சிங்கம் டீ குடிக்குது. யாருனாப்பா? எனக்கு காமெடி சில ஜீவன்கள் உயிரை கொடுத்தாரா? அப்படியா? ஆமா. நீ இந்த ஆளு கிட்ட போகாத, உன் வயித்துல உயிரை கொடுத்துற மனுஷன். பாப்பா பாப்பா நீ என்னத்த கிழிச்சு கேப்ப? என்னத்த புடிங்கி புடுவ? உன்னையெல்லாம் 10 நிமிஷம் உத்து பார்த்தாலே ஒண்ணுக்கு பேரை கூட உள்ள விட்டு ஓடி போற போடி. அதிக சோழங்குடி தங்கராஜ் அவர்களே, ராதா செல்வி அறிவு கண்ணை திறந்துட்டியல. உத்து பாக்குற மனுஷன் உள்ள தூக்கி போட்டுக்குவாங்களா? மூதேவி அனகொண்ட சைச்சில வச்சிருக்கிற உள்ள தூக்கி டவக்குன்னு போட்டுக்கிறதுக்கு அது பச்சை மிளகாவே உள்ள போட்டுக்கிட்டு ஆட்டினா நீ வெளியில போட்டுக்கிட்டு ஆட்டினா அந்த தத்தையை முடிச்சவன. ஒரு ஆம்பளை ஆணவ பேசக்கூடாதுல. ஆணவம் எங்களை கிடையாது. பொம்பளைய பேச வைக்கிறதா ஆம்பளை நீங்க. அப்படி தப்பா பேசுறாங்க. ஒரு குடும்ப குத்து வளர்க்கறாங்க. நாங்க பார்த்து நினைச்சாலே உன் வாழ்க்கை மோட்சம். இல்லடா. எல்லாம் வீச்சத்துக்கு போய் முடியும். இந்த வீச்சத்துக்கு தான் மாட்டு தாண்டி பச்சைல 40 நாள் அலைஞ்சிட்டு கிடக்குறேன். அது வேற ஏதோ இருப்பா பாத்துக்க. நான் அப்படி கிடையாது, புரியுதா? ஹலோ எதிரி இங்க மைக் இருக்குல்ல, அப்புறம் இங்க ஓடிட்டு இருக்கற அந்த மைக் நல்லா இருக்கா? டெஸ்ட் பண்ணி வால்யூம் அதிகமா ஏத்த சொல்லவா? இல்ல வேணா, ஏத்த மூடிட்டு பேசுற மைக்ல ஏத்த அடிக்குது மேடம். யாராருக்கு ஏத்த அடிக்கணுமா அங்க அடிச்சு தான் ஆகும். ஆனா எல்லாம் அடிக்காத. ஆம்பளனாலே வாழ்க்கையில தலை சிறந்தவங்க, புரியுதா? இந்த அட்டை தருத்திரி ஆம்பளை கொண்டாடிட்டு கத்துறான் பாரு, அவன்கிட்ட சுத்தமாக எந்த ஐட்டமும் இருக்காது. எனக்கு இந்த ஆம்பளை அதிகமா பேசுற கண்டாலும் சுத்தமா பிடிக்காது. ஏன் பிடிக்காது? தனக்கு அடக்கி வாழணும் முதல்ல. அப்படி பேசாத. நீங்க அடங்கி போற ஆம்பளையா பாத்துருக்க. உலகத்திலே தலை சிறந்த வர்க்கம் ஆம்பளை வர்க்கம் மட்டும்தான். இன்னைக்கு ஒரு பஸ்ல கூட நிறமாச பொம்பளை ஏறிட்டா முதல்ல எந்திரிச்சு இடம் விடுறவே ஆம்பளை மட்டுமா தான் இருப்பேன். ஏதாவது பொம்பளை எந்திரிச்சிருக்கியா? கிடையவே கிடையாது. அது வயிற்ற தட்டு வருங்க இதுல பார்த்து போட்டு எந்திரிக்க சொல்லுவாங்க. அவங்க தலையை திருப்பி உக்காந்துக்கிறது. நீ என்ன ஆம்பளை பத்தி பொறணி வச்சுற? நீ நேசமத்த முண்டை. ஆம்பளை எவ்வளவு வைராக்கியப்படுத்த தெரியுமா? நாங்க நாயா ஓடி ஓடி உழைக்கிறத நீ வீட்டுல பகமானமா உக்காந்துக்கிட்டு சோறு இழுத்து திங்கிற. ராசா மன்னிச்சிருங்க. பேச தெரியாத பெண்மணிகள் உருவாக பாருங்க. அவங்கள்ட்ட பேசுற உன் கலாச்சாரத்துல கழுதையை விட்டு ஓட்ட விட, உன் நாகரிகத்துல 4-3 நாயை விட்டு கடிக்க விட, உன் இதிகாசத்துல குருகுண்டா ஈயத்த காட்சி ஊத்த நீ சொன்னியே பொம்பளை வயிற்ற தள்ளிட்டு வராங்க. பொம்பளை வயிற்ற தள்ளதுக்கு யாரு காரணம்? ஆம்பளை. நீ டிசீஸ் ஓட்ட முடிச்சனாலதான் பொம்பளை வயிற்ற தள்ளுற. அப்ப இடம் கொடுக்கணும்ல. இடம் கொடுக்காதவே மனிதாயமான மனிதனே கிடையாதுல. இடம் ஒரு இடத்த கொடுத்ததுக்கு நீ இப்படி பேசுறிய. தாலின்னு ஒரு கருத்திரியத்தை கட்சி உனக்கு முதலிரவுன்னு ஒரு இரவை படைச்சு இந்த ஆண்டவன் புரோட்டாவுக்கு மாவு நேர மாதிரி பிணைஞ்சு
என்ன நான் பாடுபடுத்துறேன். ஆப்பிள் பழம் மாதிரி எங்க வீட்டுல இருந்து எங்களை ஃப்ரெஷ்ஷா அப்படி கொடுத்து விடுவாங்க. முகரையில முள்ள விட்டு அடிக்க, குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி கொதறி எடுத்து, சும்மா இருக்கிற வயிறை பலூன் மாதிரி வீங்க வச்சு, அதுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பிரைவேட் ஆஸ்பத்திரி அந்த பொம்பளை தொடைய பிடிச்சிக்கலவும் வடைய பிடிச்சிக்கலவும் பொண்ண மாதிரியே புள்ள வைத்து, அந்த பிள்ளைக்கு நாங்க சம்பாதிச்சு, அந்த பிள்ளைய நாங்க நல்லா படிக்க வச்சு, ஒரு இடம் கொடுத்ததுக்கு பண்றியே எனி டைம் உனக்கு நாங்க இடத்த காமிச்சுக்கிட்டு கிடக்குறோமே. அப்ப நாங்க எங்க போய் இடிச்சுக்கிட்டு சாவுறது? மானகட்ட முட்டை ஒரசரி மானகட்ட முட்டை பேசுற ஒரு பேச்சு. என்னமோ நீ மட்டும் மாசமா இருக்கியா? இங்க பாரு, மாசமா இருக்கிற எவ்வளவு ஒரு புனிதமா இருக்கு தெரியுமா? அந்த காலத்துல பிள்ளை பத்த மறுநாளே கடலை காட்டுக்கு மண்ணெண்ணைக்கு போன ஆளுங்களும் இருக்காங்க. இப்ப நீங்க பொம்பளை அப்படியா இருக்கீங்க? 10 நாள் வயிற்றுல கருவிட்டா போதும். செம்ப தூக்காத, அடியில கால வைக்காத, காய சுருட்டாத, அதை புடுங்காத, இதை புடுங்காத. அப்புறம் ஆஸ்பத்திரி இழுத்து படிச்சுக்கிட்டு டாக்டர் என்ன ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாரு, வயிற்ற புடுங்குவாரு. வயிற்றுமா நாயா வேலை பார்க்கணும். அப்பத்தே சுகப்பிரசவம் பார்க்க புரியுதா? சொன்னீங்க செம்ப தூக்காத, அப்படிங்கிறவங்க இடிச்சுக்கிட்டு கத்துறாங்கிறிய. அப்ப உள்ள அப்பச்சிமார்கள் ஒரு நிலமா இருந்தாலும் ஒத்த ஏக்கரா இருந்தாலும் 10 ஆள் உழுதாங்க. என்ன காரணம்? அவங்க சாப்பிட்ட சாப்பாடு கம்பங்கூழு, சோளக்கூழு, கேப்பக்கூழு, அந்தந்த கிழங்கு, இந்த மரவள்ளி கிழங்கு, இந்த சோளம் எல்லாத்தையும் கலந்து அடிச்சாங்க. இப்ப அப்படியா இருக்கிற பீஸாவுல இருந்து பர்கர்ல இருந்து எல்லாத்தையும் திரும்பிட்டு ஐட்ட கிளம்ப மாட்டேங்குது உனக்கு. நீ சொல்ற எங்க அம்பளைய பத்தி போதை பேசல போட்டா பொச்சுக்காப்பு பாரு. தேவன மனுஷ வாயில ஒரே அடிச்சு போடுறா. என்னத்த பேசி கிழிச்ச? அம்பளைக்கு இம்பட்டு வாய் பேசுறாளே, உன்னை கட்டற உரிச்சு மூணு நாள் விரட்டி விட்டுவாங்க. ஆம்பளைக்கு இவ்வளவு மகத்துவம் கொடுத்து பேசும்போது மாதவராய் பிறக்க மாதவம் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த பழமொழி எழுதின ஆள் யார் தெரியுமா? முண்டாசு கட்டிய மகாகவி பாரதிதாசன். அது யாரை பத்தி எழுதியிருக்காரு? பொம்பளை எங்களை பத்தி தான். மாதவராய் பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேண்டும். அவன் செஞ்சதால தான் உனக்கு கல்யாணம் ஒரு கர்மாந்தரத்தை பண்ணி வைக்கிறாங்க. ஞாபகத்துல வச்சுக்க. மாதவர் சொல்ல முடியும். நீங்க சொன்னீங்களே தேசிகமும் தெய்வீகமும் படைத்த நம்ம தேவரையா, அந்த ஐயாவை பெற்ற அன்னையார் யார் தெரியுமா? பெண்மணி தான் இந்திராணி அம்மையா. ஆமா. அப்துல் கலாம் ஐயா பத்தி பேசுனீங்க. அவங்கள பெற்றது யாரு? பெண்மணிதான். பெண்மணிதான். இப்ப இந்த சிங்கப்பட்டி மேடையில தங்கராட்சி தக 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 தகன்னு நிக்கிறீங்களே, அதுக்கு யாரு காரணம்? பெண்ணுதான். பெத்த தாய் தான். ராதாச்சோழி சிங்கப்பட்டி மேடையில நிக்கிறதுக்கு யார் காரணம்? என்னை பெத்த தாய் தான். அப்ப பொம்பளை இருந்து பிளந்துகிட்டு குழந்தைய பெத்து பூமியில இறக்குறாங்க. அப்ப பிள்ளை மயிலுங்க போறாங்க. யாருக்கு தெரியும்? நீ எங்க புடுங்க சொல்ற? என்னடா வாய் விட்டு ஒண்ணு இல்லன்னு வச்சுக்க. ஒண்ணேடா பொட்டாம ஓபனே கூட கூப்பிட மாட்டாங்க. எப்பமே சந்தேகம் பெரியடா. அன்னைக்கு பரம்பரையில் பிறந்த பெண்மணிடா நான். நீ உலக லோக்கல் முண்டை நீ பேசுற. காலத்துக்கு வச்சேன சரச்சரன்னு அடிக்குமா? அத மூத்தத்தை அடி முண்டை அடக்கிக்கிட்டு இருக்க ஓயாம. நீ இப்ப சடச்சன்னு அடிக்கிற. சோசியக்கார் சொல்லியிருக்காரு அம்மா ராதாச்செல்வி 2026ல எந்த பெண்மணிக்கு ஆடுதோ இல்லையோ உனக்கு மட்டும் நல்லா குடு குடுன்னு ஆடு. ஆமா. இன்னும் கொஞ்ச நாள் ஆடிடும். என்ன ஆடு? ஏற்கனவே ஆடிட்டு ஆடுதா ஆடல அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அருண் சொல்லி வச்சிருக்கேன். அப்புறம் குடும்பம் அழிச்சு போயிடும். ஒழுக்கமா பேசுற ஒழுக்கம் கட்டவன சொல்லி வச்சுக்கோ. நீ ஆம்பளையா பிறந்து என்ன சாதனை பண்ணிருக்க? என்னது சாதனை பண்ணணும்? நான் ஆம்பளையா பிறந்ததே ஒரு சாதனை தான். நானே பொம்பளையா பிறந்ததே சாதனை தான். பொம்பளை தானே? ஆமாங்க. பேச்சு பேசுறல. பேசல. மோதி பாப்போம். மோதி. பொம்மாத்துக்காரி பணியார வைக்க போலாம். கம்மாத்துக்காரையில உட்கார்ந்துட்டு ஒருத்தி பொம்பளை என் பணியாரத்தை காணலையே, என் பணியாரத்தை காணலையே அப்படின்னு ஓதிக்கிட்டு தெரிஞ்சாலும் சொல்றா. சிங்கம்பட்டி கம்மாக்குள்ள கிடந்துச்சான் கோர. ராதாச்செல்வி இதுக்குள்ள வச்சா இல்லடா. எத்தனை சாலை பண்ணாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். உன் பாம்பு பல்ல புடுங்க வேண்டியதா? ஆமா. நீ அனோகொண்டாவே கொண்டு போல. அண்டங்காக்காய்க்கு மண்ட பெருசா. கேட்டுக்கடா சோழக்குடி தங்கராஜ். சொல்லுங்க. அண்டங்காக்காய்க்கு மண்ட பெருசா. சொரட்டு தாயில கிழட்டு தாயில கேக்குதா? இவங்க அப்பத்தாவுக்கு பெரிய கொண்ட பெருசுனாங்க. அப்படியா? இங்க வாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னைக்குமே பெண்கள் இருக்கிற அந்த தலைமுறை பேசிட மாட்டேன். ஏன்னா எனக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆனா ஒரு பெண்மணி இவ்வளவு தூரம் பேசுறேன்னா உனக்கு வாய் ரப்பு கூடிருச்சு.
ஒரு விஷயம் தெரியுமா? வாயுள்ள புள்ளதான் பொழைக்கும். ஆனா இந்த வாய் பொழைக்காது. பொழக்கும். உன்னை பொழக்க வைக்கிறதும் உன்னை இழுக்க வைக்கிறதும் இங்க என்னால மட்டும் தான் முடியும். வாங்க, நீங்க எந்த அளவுக்கு பொழக்கிறீங்கன்னு இன்னைக்கு பாப்போம். மோதி பாப்போம். செய்யறத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாவடை அவுரும், சட்டை கிளியும், சிங்கமடியில முண்டமாவும் இல்ல. இதுல நீ அவதாரம் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? எதுக்கு? உன்னை மெயின்டைன் பண்றது ஒரு அவதாரம் தான். உன்னை 10 பேருக்கு போட்டு ஊம குத்துற மாதிரி இருக்கும். நான் 20 குத்துறோம் ஒண்ணு மாதிரி கத்த மாட்டேன். தொங்க குடிச்சுக்க. கேட்டா எப்படி எங்க பொழச்சு வாங்க போறியா? ஆமா 500 பேர் இங்க வர. டேய் 500 பேர் வருவாங்க. பிச்சியா மனுஷன். டேய் சும்மா தான் கோல குஞ்சுக்கார பேட. ஆளு சிப்ப போடுறா எதை பாத்துக்க. கடிச்சுற யாருக்கு எப்படி இருக்கு முகம் போடுறான் பாப்போமா. மாடு இன்னைக்கு உலகத்துக்கு உதவுதான் பாப்போம். பிடிக்க மாமா. எடிக்க வேலோ அடிக்க தாழோ இனிதான் நாட்டக்க ஆரம்பம். எடிக்க வேலோ அடிக்க தாழோ இனிதான் கச்சேரி ஆரம்பம். பாடுற பாப்பே அம்மா எந்த நேரமே இடிச்சுக்கிட்டேன். அப்படியா? ரசமாவா? ஏய் யாரா சரி உதுத்த முடியா போயிட்ட? இப்ப உதுத்து 20 வருஷம் ஆச்சு. கூட்டத்துல குளிச்சு வைக்கிற குருபமா நாகர்முடி மேலேக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது. ஒரிஜினல் முடிய பாருங்க, கட்டு சொல்ற விளக்கமாக மாதிரியே இருப்பாரு. சத்தியம் பண்ணு. சத்தியமா உனக்கு மண்டையில மட்டும் தான் ஒட்டு போதும். மூடு முண்டை உடனே எதை புடிச்சுங்க. ஐயே ஏன்னா ஆகி அடிச்சுச்சாரா? எப்படி அடிக்குமே? ஆத்தி நோனிச்சு நோனி அடிக்காங்க. அப்ப என்ன பாத்திய அப்பத்த பாத்தியா? ஓ அப்ப ஊசி போச்சு மூடு. அப்பத்த இன்னுமா வச்சுக்கிட்டு இந்த அப்பத்தையும் சாப்பிடுறதுக்கு தங்கப்பாண்டி கட் பண்றாங்க. இவங்க 3 சோத்தையில வரும்போது போடாத கட் பண்ணுவாங்க. தூக்கி போடுக்காரு கட் பண்ணு. ஒரு சூத்து காயா இருந்தா வீடியோ கட் பண்ண நோனி அஞ்சு கட் பண்ணா ஓ நோனி கம்பது போய் கட் பண்ணு போங்க. அவன் கட் பண்ண தண்ணிய போடு. தந்தான் சப்பத்தி பூமுடிச்சு நட்டாவை என்னக்கா ஏத்தட்டை நெஞ்சிட்டா. அப்பத்த பாத்தியா? மசாலா பாரு. எரிஞ்சே விடுவேன். வேற பாட்டு பாடவா? வேற பாட்டு பாருங்க. குட்டி கொத்தாண்டாரு
ஏன் பாட்டு ட்ரெண்டிங் என்ன மாத்தி மாத்தி பேசுற என்ன பாட்டை பாட்டு மாதிரி பாரு குன்னரே குடத்துல குடத்துல கீழே குடும்பமா எதையும் பாக்கியாடா புழு புழுன்னு இருக்கும் அதே என்ன தங்க பண்ணி அடுத்து கேமரா எடுப்ப ஒயிட் ப்ரெஸ் வாங்கிட்டு வெள்ளை அடிச்சு விட்டுருவோம் பிள்ளை காத்தடிச்சா குத்தடி குத்தடி சைலக்கா குத்தடி சைலக்கா பருத்தி எடுக்கையில என்ன பல நாளும் பார்க்க மச்சான் பாட்டு அப்படி வராதுமா வேற பருத்தி எடுக்கையில உன்னை பார்த்துருமுல மானகட்ட பையன் மானகட்ட நல்ல நல்ல பாட்டெல்லாம் ஏன்டா அப்படி பண்ற பருத்தி எடுக்கையில என்ன பல நாளும் பார்க்க மச்சான் பருத்தி எடுக்கையில ஓடி ஓடிக்கா வண்டி விளக்கு பிஞ்ச விளக்கு மருந்து ஆறின கிப்பிங் வரா இந்த ஆட்டத்துக்கு ஏற்கிற காலை பிடிச்சி இழுத்து குத்துறா 3 வாட்டி அடிச்சேன் ஒத்த வாட்டி அடிச்சேன் என்ன 2 வாட்டி நான் எப்போதுமே புடியோட தான் நிப்பேன் அங்க போயிடாத கடவை குத்துருவாங்க முந்தி முந்தி விநாயகனே
அந்த பொட்டு முடிய கடை அடிச்சவரு நீ பாத்துக்க கடவுளே, சிங்கப்பட்டி கிராமத்தார்கள் முன்னிலையில் எல்லாரும் கடவுளா நஞ்ச புஞ்ச அம்பிட்டு விளையணும்னா நீ வச்சா வெளியே மாட்டேன். வெயிட் அண்ட் ப்ளீஸ். நான் சொல்லி கொடுத்த ஆட்டத்தை என் மாணவர் தங்கராஜ் அப்படியே ஆடி வாத்தியார் பெருமையை காப்பாத்திட்டார். அவருக்கு ஒரு கை தட்டுங்க என் செல்லங்களே. தட்டுங்க. நீ சொல்லி கொடுத்து நான் நக்குனே ஆடி கீரை முண்டை நான் மாதிரி ஆகணுமா? ஆறு எத்தனை முண்டை சொல்றியா? நீ மூடிக்கிட்டு உக்காரு. அதனால ஒரு வார்த்தை நீ பல வாட்டி சொல்லிட்டு இருக்க. சாமி அழைக்க போறேன். இந்த கழுத்துல துண்டு போட்டுருக்கவங்கள எடுத்துங்க. சாமி சாமி அழைக்க போறியா? அப்ப அந்த போட்டோ எடுக்கிறவங்க நல்லா உட்காருங்க சாமி. கொஞ்சம் உக்கிரமா வர போறேன். ஆமா அக்கா ஒரு நிமிஷம். தப்புன்னு ஏதாவது தாண்டி டபக்குன்னு வச்சு மீச்சு போடுவேன். ஆமா சாமி அழைக்க போறேன். சாமி அழைக்க போறீங்க. சாமி அழைக்க போறேன். நீ கூப்பிட்டா சாமி அழைக்க போறேன். சாமி அழைக்க போறேன்டா. நீ அழைச்சி சாமி என்ன கேள்வி பண்ணக்கூடாது. புரியுங்க? அழைச்சி சாமி ஆத்தா கருமாரி என்ன செய்வேன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? கை மாமா ஆத்தா முத்துமாரி விராட்ட மகேஸ்வரி என் வெள்ளாங்குளம் ஈஸ்வரி ஐயா மாமா நான் சாமி அழைக்கன்னா நீ நாக்கு போடணும். போடுறா பாப்பா. வா நீ வா. மாங்குகிலே பொங்குகிலே செய்தி வந்து கேளு பாதையில் தேடி வரும் நாடுகளே நாடு ஆகுயிலே பூங்குயிலே தேடி வந்தோம் தேடி மாலையிலே தேடி வரும் நாடு அந்த நாடு. முத்து முத்து கண்ணாடு நான் சுத்தி வந்து பின்னாடு முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் கண்ணால. ஆய வெள்ளே வேல வெள்ளே ஆய வெள்ளே சாணியா மிதிக்கிற மோகனுக்கு அடுத்து நான் காலை திரும்பிட்டுவேன். காமாட்சி அம்மனுக்கு கரகமடுத்தி, அந்த கல்மாரி அம்மனுக்கு கரகமெடுத்து, கரகமடி கரகம் பூங்கரகமடி கரகம்.
இந்த தண்ணி நீங்க குடிங்க. இவ்வளவு தாகத்துக்கு குடிக்கிற தண்ணியை எதுல வச்சு தேய்க்கிறாங்க? ஒரு வாட்டி குடிச்சு பாரு. உப்பு ஒழுக்கமா இருந்துட்டு அப்புறம் ஆர்மியில் கட்டி வச்சிருக்கேன். ஏய் நல்லா அக்கா ஆடுனாக்கா. ஏன் மாப்ள? மாப்ள, உங்களுக்கு என்ன முறை வேணும் அவங்க? இது வந்து உண்மைக்குமே நாங்க நாடகத்துக்கான பப்புனர்ஸா இருக்கலாம். உண்மைக்குமே இங்க இருக்கிற ராதாச்செல்வி வந்து வாங்க. வரமாட்டேன், ஏதாவது பண்ணுவேன். நீ பண்ணாம இருந்தா சரியா? உண்மைக்குமே இங்க இருக்கிற நடன மங்கை வந்து எனக்கு சித்தி. சித்தி சித்தின்னு நல்ல மட்டும் தம்பி, அது நடிப்புடா. நடிப்பு வேற, உள்ள இருக்கிற துடிப்பு வேற. நாடக உலகத்துல நான் உனக்கு என்ன வேணும்? நயம் பசிச்சா பாதி கேட்பேன். நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். ஏண்டா? அது அத்து மாடு முட்டைன்னு தெரியும். இலக்க மாதிரி பிஞ்சு போயிடும். சொல்ற சொல்லவா? பாருங்க மழை மசத்துல தான் பெய்யும். சித்தி, நீ கால் வச்சவரும் சும்மாவே மழை பெய்யாது. என்ன சொல்றேன், காமெடிக்கு வேணா நம்ம என்ன வேணா பேசலாம். சரியா? மக்களை சிரிக்க வைக்கணும், அதுதான் நம்மளுடைய தொழில். அவங்க சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு பபுன் டான்ஸ் நம்ம காரணமா இருக்கும் உண்மையுமே. ஆனா நான் வரக்கூடிய மேடையில கெட்ட கெட்ட வார்த்தைகளை பிகேவ் பண்றது, அசிங்க அசிங்கமாக வார்த்தைகளை யூஸ் பண்றது, இதெல்லாம் பெண்கள் என்னை ரொம்ப தவற கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க. உலக திருட்ட முடியும் நீதான். ஒரு வார்த்தை அசிங்க பேசக்கூடாது, அதை டச் பண்ணி நடிக்க கூடாது. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. டச் பண்ண கட்டி கணவரை தவிர வேற யாரையும் இதை மூடிட்டு உட்காருங்க. அது வசதி தாடி வச்சு மூச்ச முக்கிறாங்க. சொல்லுங்க மாமா. சொல்லவா? சொல்லுங்க. இப்ப மையண்ட மாமாண்ட அப்ப முறையை மாத்திக்க வேண்டாம். பெரிய கிறிஸ்து கட்ட ஆமா. சித்தியா இருந்தாலும் கொத்தியா இருந்தாலும் வேலையை நான் நல்லா பார்க்கணும். ஆமா. பார்க்கவா? ஆசையை எடுத்து ஹலோ 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 கண்ணி ராதாச்செல்வி, என் காதலை எடுத்து ஓது. அருமையான காதலா சொல்லுங்க. சொல்லவா? சொல்லு. கடைசியில என்ன ஏமாத்திட்டு வேற என்னத்துக்கு நான் போக மாட்டேன். அப்படியே இருக்கட்டும், குறைக்க வேண்டாம். சொல்ற கடைசியில என்ன கைவிட. அருமையான காதலா சொல்லுங்க பாப்போம். புதுமையான காதலா என்ன சொல்லுங்க. உனக்கு சொல்லலாம் ஆசை, ரெண்டு பேரும் நான் அடி வாங்க முடியாது. அதனால என்னுடைய காதலை உடைய எடுத்து சொல்றேன். எப்படி பாத்தீங்கன்னா கேட்க வேண்டாம். கேட்கறது நல்லது. அதனால என்னுடைய காதல் எப்படி பாத்தீங்கன்னா உனக்காண்டி புதுசா சொன்னவா இல்ல நடுவுல சொன்னவா? புதுசா சொல்லுங்க. புதுசா சொன்னா ராதாச்செல்விக்கு பிடிக்காது, பழசாதான் சொல்லணும். அதனால உனக்காண்டி என்னுடைய காதல் அந்த வானத்தில் இருக்கிற நிலவு போல உனக்காண்டி எடுத்து ஓடு. காதல் வேற, உண்மையான அன்பு என்னுடைய காதல் பணத்தின் நிலவெடுத்து ராதா வாசலில் வைக்கட்டுமா? மாமா லூசு முண்டை. பணத்தின் நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா? அழகு பூங்கொடியே பணத்திலே
சூப்பர் பாட்டு. படம் வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசி. ஆமா. அதுல கதாநாயகன் வினித் தானே? ஆமா வினித். கஸ்தூரி. இந்த பிள்ளைக்கு விருச்சிக ராசி. அதனால என்னுடைய காதல சொல்ல கையகி விட மாட்டீங்களா? நான் நிக்கிறவங்க கையை விட தமிழ்நாட்டுக்காரன். நீ வீட்டு சுண்டு வர எல்லாத்தையும் விடுவோம். முகரை பார்க்கும்போது தெரியுது வெட்டிப்பேன். சித்தி தமிழ் வெட்டி கீழி வெட்டி வந்து வெட்டி வீடு வாசம் காத்தோடு ஒட்டி வருது. ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டியான போல ஒன்னாக ஒட்டி வருது.